திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் வருது. அதை என்ன பண்ணலாம், எப்படி எப்படிலாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா, ரஜினிகாந்த் படம் அருணாச்சலம்னு ஒரு படம் வந்தது. ஒரு 30 கோடியை கொடுத்து 30 நாளுக்குள்ளே செலவு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 300 கோடி கிடைக்கும்பாங்க. ஸோ அது வந்து செலவு பண்ணுறதுக்குள்ள சான்சஸ். ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஸோ அதை எந்தெந்த இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக ஃபினான்ஷியல் ஆங்கிளில் பார்த்தோம்னா, ஒரு 20%, அதாவது ஒரு 2 lakhs அமௌண்ட்டை நம்ம எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஷனுக்கு ரிசர்வ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதை மேபி நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை எஃப்டி நேச்சரில் வச்சுக்கலாம். இன்னொரு 20%, அதாவது இன்னொரு 2 lakhs ஸோ நம்ம வந்து எங்கெங்கே அதிகமாக கடன் வச்சுருக்கோமோ, அதாவது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடன் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இன்னொரு 50% லாங் டேர்ம் சேவிங்ஸ், லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், அதுலேயே 2-3 டைப் ஃபண்டு, கோல்டு ஃபண்டாக இருக்கலாம். ஸோ இதே போல் ஃபண்டில் பிரித்து ஒரு 4-5 வருஷத்துக்கு எடுக்காத அளவுக்கு அதை வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல க்ரோத் ஆகும். இன்னும் ஒரு 10%, 1 லட்சம் அமௌண்ட்டை நீங்கள் வேணால் உங்களுடைய இமீடியட் தேவைகள், மேபி ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலாம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்கலாம்னு நினச்சிக்கலாம். ஸோ அதே போல் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் பிரித்து வேரியஸ் நோக்கங்களுக்காக செலவு பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸுக்கு சக்தி மணி டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு 10 லட்சம் கிடைச்சா உங்களுக்கு என்னென்ன யோசனைகள் செலவு பண்ணுறதுக்கு வருதுன்ட்டு.